கோவை மதுரை மெட்ரோ திட்டங்களை ரிஜெக்ட் பண்ணி ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு மறுபடியும் மிகப்பெரிய ஒரு துரோகத்தை செஞ்சிருக்கு. இது மட்டுமில்ல, இந்தியாவிலேயே வெற்றிகரமான திட்டங்கள்ல ஒன்னான சென்னை மெட்ரோவுக்கே இந்த பாஜக அரசு துரோகம் தான் செஞ்சதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? நீங்க நம்பலனாலும் அதான் நெசம். சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2க்கான விரிவான திட்ட அறிக்கை 2019 கொடுத்தாச்சு. அதை ஏத்துக்கிட்ட ஒன்றிய பாஜக அரசு உடனே ஒப்புதல் கொடுத்ததோட அதுக்கான அடிக்கல்ல அமைச்சர் அமித்ஷா தான் நாட்டினாரு. ஆனா அந்த திட்டத்துக்கு ₹1 கூட 2024 அக்டோபர், அதாவது கிட்டத்தட்ட 5 வருஷம் வரைக்கும் ஒதுக்கல. அதெல்லாம் விட பெரிய காமெடி, இந்தியாவில் இருக்க எந்த மெட்ரோ ப்ராஜெக்டுக்கும் இல்லாத வகையில சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2 ஸ்டேட் செக்டார் ப்ராஜெக்ட் நாங்க ₹1 கூட கொடுக்க மாட்டோம்னு சொன்னாங்க. 2024 மக்கள் கொடுத்த அடி திமுகவோட வலுவான போராட்டத்தினால தான் அந்த ஐடியால இருந்தே ஒன்றிய பாஜக அரசு பின்வாங்கிச்சு. அதோட இவங்க துரோகம் முடியல. மக்கள் நெரிசல் அதிகமானதுனால 4 பெட்டி மெட்ரோவை 6 பெட்டிகள் கொண்ட மெட்ரோவாக மாற்ற தமிழ்நாடு அரசும் சிஎம்ஆராலும் 2023 ஜூன்ல முடிவெடுக்கிறாங்க. அதுக்காக ஆசிய வளர்ச்சி வங்கிட்ட லோன் கேட்க அவங்களும் ₹2820 கோடி கடன் கொடுக்க தயாரா இருந்தாங்க. இதுக்கு ஒப்புதல் கொடுங்கன்னு தமிழ்நாடு அரசு 2023 நவம்பர்ல ஒன்றிய அரசு கிட்ட கோரிக்கை வச்சது. 2024 ஆகஸ்ட் வரைக்கும், அதாவது தமிழ்நாட்டில் ஒரு எம்பி சீட் கூட ஜெயிக்காத வரைக்கும் அவங்க அந்த ஒப்புதலை கூட கொடுக்கல. அந்த துரோகத்தை தான் இப்ப கோவை மதுரை மக்களுக்கு ஒன்றிய பாஜக அரசு செஞ்சிருக்கு. இதனாலதான் தமிழ்நாட்டோட உரிமைகளை மீட்டெடுக்கணும்னு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினும் அவருக்கு பாதுகாப்பு கவசமா நிக்கிற செந்தில் பாலாஜியும் போராடிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்.